ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிக்ஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதோ பார்க்க புதுசாக பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் தேவலாம் வந்து ரொம்ப கடன் வாங்கி வச்சிருக்காரு. அந்த கடன் வாங்கினாலும் அந்த ஆள் வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசிகிட்டு இருக்காரு. சட்டம் பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து கேரண்டி கையெழுத்து வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க. கையெழுத்து போட்டோன்னா நம்ம அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு எப்படியா அந்த ஆளை வந்து வெளியே அனுப்பி விட்டுறாரு. கையெழுத்து போட்டு அனுப்பி விட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு, சரி நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க, எதுக்குடா இப்படி சொத்தை பிரிக்கிற அளவுக்கு இப்படி வந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து உன்னையால் தான்டா இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து எப்படியா அந்த கடன் அவனே அடிக்கட்டும் பண்ணி நீங்கள் எதுக்கு இப்போ கையெழுத்து பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஒரு பக்கம் அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து யாராவது தூக்கிடுவேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் என்ன செய்ய, அப்புறம் வேறு வழியில் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ சும்மா கத்திட்டே இருக்காங்க, என் கடனை தான் என்னோட சொத்தை தான் நான் கேட்குறேன், எதுக்கு நீங்கள் தேவலாம சொத்தை வேறு பிரிக்கணுமா உனக்கு, நீ இவ்வளோ கடன் இது வேணா நான் அந்த பைசாவும் செலவழிச்சிட்டு தெருவில் தான் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மனோஜுக்கும் அப்புறம் முத்துக்கு பயங்கரமாக சண்டை மல்லு கட்டி வந்துருச்சு. சொத்தை பிரிக்கணும்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் வந்து எதுவுமே பேசாமல் கம்முன்னு வந்து உட்காந்துட்டார். ரொம்ப மனசு வந்து உடஞ்சி போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து நம்ம ரோஹிணி பார்த்து திட்டுறாங்க. உன்னையால தாண்டி ஒரு ராசி தான் என் பிள்ளைக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உடனே நம்ம ரோஹிணி மேலே வந்து பழியை போட்டு நம்ம விஜயா வந்து திட்டுறாங்க. ஏமா எனக்கு கம்முன்னு இருக்குமா, எனக்கு அப்பா கிட்ட பேசி எப்படியா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு. நான் எதுக்குள்ள சொத்தை பிரிக்க, இந்த ஒரு வீடு தான் இருக்குது, இந்த ஒரு வீடே பிரித்து ஆளால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியா, நான் சொத்தெல்லாம் பிரிக்கலாம் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜயா சொல்கிறாங்க. சொன்னோன்னா உன்னோட கடனை நீ தான் அடிக்கணும் அப்படின்றாங்க. உடனே சொல்கிறாங்க, நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, நீ என்னம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், நான் சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், உன்னோட கடன் நீயே பார்த்து அடைச்சிக்கோ, இந்த கடனையும் கொடுக்க அவள் அதையும் செலவழிச்சிட்டு மறுபடியும் நடுத்தரில் நிற்கும் போது நானும் உங்கள் கூட சேர்ந்து நிற்கணுமாடா வைக்கணுமாடா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து நம்ம மனோஜை திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் முத்து வந்து சண்டைக்கு வந்து போகிறாங்க. பேசாமல் இருங்க, உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள், எதுக்கு தேவையில்லாமல் பார்த்தியா அப்பா மனசை எப்படி ரோக வைக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணி வந்து மனோஜ் வந்து வீட்டுக்குள்ளே போயிடறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் கிறிஸ் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தோன்னு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சோன்னு திறப்படா என் வெளிப்படா அப்படின்னு சொல்கிற மாதிரி கீழே இறக்கி விட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்சா நம்ம ரோஹிணி வந்துட்டு எதுக்கு அந்த கிறிஸ் அடிச்ச வச்சேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரோஹிணி கேட்குறாங்க. உடனே கல்யாணி தான் அவங்க உடம்புல விட்டான்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ரோஹிணி சங்கம் வந்து நெரிக்கிறாரு. நெரிச்சோன்னே என்ன செய்ய தெரியாமல் அப்படியே வந்து நம்ம ரோஹிணி எப்படியே கையை வந்து எடுத்து விட்றாங்க. என்னாச்சு மனோஜ், அவனே அடிக்கிற என்னைய வேறு சங்கம் நெரிக்க, ஐயோ சாரி ரோஹிணி, நான் கல்யாணி தான் நினச்சிட்டு வந்து சங்கம் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஓகே பை.